விஜய் குடும்பமும், காவேரி குடும்பமும் பொங்கல சூப்பரா செலிப்ரேஷன் பண்றாங்க. இந்த சூழ்நிலையில விஜய்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாரி அந்த கிருஷ்ணாவோட ஃபேமிலி ஃபேக்குன்னு சொல்ற விஷயம் விஜய்க்கு தெரிய வருது. கிருஷ்ணா பத்தியும், அவங்க குடும்பத்த பத்தியும் விஜய் விசாரிக்கிறாரு. அந்த சூழ்நிலையில கிருஷ்ணா, அதுக்கப்புறம் அந்த முத்துமலர், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எல்லாருமே தனித்தனியான ஃபேமிலி. அவங்க ஒரே ஃபேமிலி கிடையாது அப்படின்ற விஷயத்த விஜய் கண்டுபிடிக்கிறாரு. இந்த விஷயத்த கண்டுபிடிச்சோனே விஜய் எல்லாத்தையும் பத்தி யோசனை பண்றாரு. அப்போ இவங்களுக்கும் அந்த ராகவுக்கும் என்ன சம்மந்தம்? ராகவ் அதுக்கப்புறம் அவங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்களா? அப்போது நம்ம ஃபேமிலிக்கு எதிராக இவங்கள தூண்டி விட்டுருக்காங்க. யார் இவங்கள அனுப்பிச்சாங்க? கண்டிப்பாக அந்த பசுபதி தான் அனுப்பிச்சிருக்கணும் அப்படின்ற முடிவுக்கு விஜய் வந்துடுறாரு. இந்த சூழ்நிலை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு குமரனை. அதுக்காக எல்லா விஷயங்களையுமே அப்ரோச் பண்ணுறாரு. குமரன் கடைசியாக இருந்த இடம், அதுக்கப்புறம் குமரன் இறங்கினோடனே யார் அவரை மீட் பண்ணாங்க, எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம விஜயும், அதுக்கப்புறம் நிவினும். நிவின் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு சொல்கிறாரு. இந்த மாதிரி ராகவ் எங்கே இருக்காரு, அவர் கூட யார் யார் இருக்காங்க, எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சு சொல்லிடுறாரு. அடுத்து நிவினும் நம்ம விஜயும் ஒரு பிளான் போடுறாங்க. அதன்படி குமரனை மீட்டெடுக்கணும். குமரன் கண்டிப்பாக அந்த பசுபதி தான் பிடிச்சி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அந்த கிருஷ்ணாவோட ஆளுங்க இருக்கிற இடம், கிருஷ்ணா எங்கே இருந்துட்டு வந்தார், அதுக்கப்புறம் அந்த முத்துமலர் எங்கே இருந்துட்டு வந்தாங்க, எல்லா விஷயமும் கேதர் பண்ணி எல்லாத்தையுமே ப்ரூஃபாக தயார் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த ஃபேமிலியை வச்சு எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. இந்த சூழலில் முத்துமலர் இந்த மாதிரி நாங்கள் பொய்யான ஃபேமிலி கிடையாதுன்றாங்க. விஜய் என்ன பண்ணுறாரு, அவங்க 3 பேரையுமே கரெக்டாக பிடிச்சிடுறாரு. போலீஸையும் வர வச்சிடறாரு. இந்த ஃபேமிலி ஃப்ராடான ஃபேமிலிங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா ப்ரூஃபையும் போலீஸ்கிட்ட காட்டி கேட்குறாரு. அப்போ முத்துமலர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து கிருஷ்ணா ஒத்துக்கல. அதுக்கப்புறம் கிருஷ்ணா நான் அடித்து உண்மையை வர வைக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணா இந்த மாதிரி எங்களை அமிச்சது எங்களை எல்லாரையுமே அமிச்சது அந்த பசுபதி தான், பசுபதியோட கஸ்டடியில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். பசுபதி எங்கே வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னோடனே இவனை பிடிச்சி வை அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வைக்கிறாங்க. ஐயோ எங்களை விட்டுருங்க, நாங்கள் ஏதோ காசுக்கு ஆசைப்பட்டு நடிக்க வந்துட்டோம்னு சொல்லிட்டு முத்துமலரும், அதுக்கப்புறம் அவங்க பொண்ணும் சொல்லிட்டு இருக்காங்க, உங்களை விடவே மாட்டேன், எங்கள் ஆளுங்க எங்கள் கைக்கு கிடைக்கிற வரைக்கும், குமரன் எங்கள் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள்லாம் எங்கேயும் போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்க கஸ்டடியில் வச்சுருக்காரு நம்ம விஜய். விஜய்க்கும் நிவீனும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது குமரனை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு எப்படியாவது மீட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ராகவோட கஸ்டடியில் இருக்க குமரனை மீட்கிறதுக்காக போகிறாங்க. ராகவ் கூட இருக்க அந்த ரவுடிஸ் எல்லாமே கூட ஃபைட் பண்ணுறாங்க. ராகவ் வீட்லேயும் தேடுறாங்க, ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. அப்போ தான் ஃபோன் வருது இந்த மாதிரி பசுபதி கிட்ட, இந்த மாதிரி நீ என் பிள்ளை எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படி ஏதாவது பண்ணேன்னா அந்த குமரனை நான் இருக்க விட மாட்டேன், இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பசுபதி. அதை கேட்டு 2 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. குமரனை மரியாதையை உங்ககிட்ட ஒப்படைச்சிடு, அப்படி இல்லை உன் பிள்ளைய நான் என்ன செய்வேன்னு தெரியாதுன்னோட, என் பிள்ளை மேலே ஒரு தூசி பட்டாலும் குமரன் அவ்வளோதான், இதுக்கப்புறம் இந்த உலகத்தை இருக்க மாட்டான் அப்படின்னோடனே என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. குமரனை மீட்கவும் முடியாமல். அப்போ ராகவ் பயங்கரமாக சிரிக்கிறாரு. பார்த்தீங்கல்ல என் அப்பாவோட கெத்து என்னன்னு சொல்லிட்டு, அந்த டெய்லரை நாங்கள் எப்போவோ பிடிச்சிட்டோம், அவன் ஊருக்கு போயிருந்தான், வர்ற வழியிலேயே அவனை வீட்டுக்கு வர்ற வழியிலேயே எப்போ தூக்கிட்டோம், அவனை வச்சு தான் அந்த ஃபேமிலியை ஆட்டம் கட்டிட்டோம், இவ்வளோ நாள் நரக வேதனை அனுபவிச்சாங்கன்னு அந்த ஃபேமிலி, எங்களை எப்படி பழி வாங்கணும்னு என் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும், எப்படி பழி வாங்கினார் பார்த்தீங்களா எங்கள் அப்பா. அது மட்டுமா, இப்போ அந்த டெய்லர் பையன் என் அப்பா கிட்ட தான் இருக்கான், அவனை உங்களால் காப்பாற்றவே முடியாது, காலம் ஃபுல்லாக அவன் எங்கள் கிட்ட தான் அடிமையாக இருந்து இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியதான் அப்படின்றாங்க. அதை கேட்டு 2 பேரும் அது எவ்வளோ தைரியமாக அப்படி சொல்லுவாடா அப்படின்னோடனே, என் மேலே விழுற ஒவ்வொரு அடியும் டெய்லர் பையன் ஆளுக்கு ஆபத்து, அதுக்கப்புறம் நீங்கள் என் மேலே எப்படி அடிக்கிறீங்க நான் பார்க்குறேன் அப்படின்ற ராகவ். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜயும் நம்ம நிவீனும் துடிக்கிறாங்க. எப்படியாவது நம்ம காப்பாற்றணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன எப்படியாவது டெய்லரை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், டெய்லரை நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் நடந்துக்கணும், நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் நடந்துக்கினா மட்டும்தான் டெய்லர் பையனை நாங்கள் விடுவோம், அப்படிலாம் விடவே மாட்டோம் அப்படின்றாங்க. அதை கேட்டு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே, முதல்ல அந்த முத்துமலர் ஃபேமிலியை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. 2 பேருமே என்ன பண்ணுறது தெரியாமல்.